ஏய், என்னாச்சு உனக்கு? இங்க பாரு புள்ள, இங்க பாரு புள்ள. எப்படி ராத்திரி பூரா இப்படியே நின்னுகிட்டு இருக்கிறதா வித்தியாசமா? வெக்கமா இருக்கு. என்ன வெக்கமா? ஊர்ல இல்லாத வாய் பேசுவ, இப்ப என்ன வெக்கம்? சும்மா பிகு பண்ணாத பிள்ளை. பேசாம வந்து பாய போடு. எனக்கு பயமா இருக்கு. பயமா? என்னை விட உனக்கு தான் ஆசை ஜாஸ்தி. ஆனா என்னமோ நான் உன்னை தொந்தரவு பண்ற மாதிரியும் அதுக்காக நீ சம்மதிக்கிற மாதிரியும் பெரிய பாவலா பண்றியே. எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல. நெசமாவா? ஆமா. சரி, இப்ப நான் 10 எண்ணுவேன், அதுக்குள்ள நீயே வந்து பாய போடணும். அப்படி இல்ல நான் வாசல்ல போய் படுத்துக்குவேன். 1 2 3 4 5 6 பெட்ஷீட் எடுத்துட்டேன், 7 தலானியும் எடுத்துட்டேன், 8 பாயையும் எடுத்துட்டேன், 9 வெளிய போறேன். இன்னும் ஒண்ணுதான் பாக்கி. வேண்டாம். அப்ப வாங்க, இங்க வா புள்ள. இங்க பாரு, அப்ப நான் வெளியே போயிடுவேன். இங்க வா. பிடி, போடு பாய. ஒழுங்கா போடு. கலானி பிடி. பெட்ஷீட் இருந்தா உட்காரு. என்ன வெள்ளச்சீரக்காரமா பலகாரம் கொடுத்து விட்டாங்க, சாப்பிட்டுட்டு அப்புறமா படுங்க. இந்த நேரத்துல எந்த பலகாரம் கொடுத்தாலும் எல்லாம் காரமா தான் இருக்கு தெரியுமா? வேற என்ன வேணும்? உட்காரு சொல்றேன். உட்காரு புள்ள. பலகாரத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா படுத்துக்குங்க. அதெல்லாம் சாங்கியத்துக்கு வைக்கிறது புள்ள, அத போய் யார் சாப்பிடுவா? இங்க பாரு, இங்க பாரு புள்ள. இங்க பாரு. பாத்தியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் சொன்னது சரியா போச்சு இல்ல? என்ன? நான் உட்காருன்னு மட்டும்தான் சொன்னேன், நீ நீட்டி நிமிந்து படுத்துட்டியே. மச்சான், மச்சான், இங்க பாருங்க மச்சான். என்ன ஆச்சு? நெஞ்சு வலிக்குதா? சொல்லுங்க மச்சான், நெஞ்சு வலிக்குதா? இருங்க, நான் போய் தண்ணி கொண்டாறேன். பேசாம கண்ணை மூடி படுத்துக்கங்க மச்சான், வலி தெரியாம இருக்கும். படுத்துக்கங்க. தூங்குங்க மச்சான்.
என்னதான் அழகு வடிதோ முன்னாடியும் பின்னாடியும் சீவரான் 300 தடவை சீவிக்கிட்டே இருக்கிறான். காலையில இருந்து ராத்திரி வரல இவனுக்கு இதே பழப்பா போச்சு. அப்படி போனா சீவரான், இப்படி போனா சீவரான், அது எப்படித்தான் போய் முடியுமோ? ராத்திரி இவன் சிநேகக்காரர் இருக்கானே, பாக்கு மாத்தல வெத்தலைய மாத்தல பாயே விரிச்சுட்டான். அவனுக்கு தொடப்படம் தானே இவன். ஏண்டா நீ எவ்வளவுடா பாத்து வச்சிருக்கிற? பாக்குறதா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப 3 மாசம் முழுகாம இருக்கா டவுன்ல. சீவகட்டை பிஞ்சு போயிடும், அப்படியே அவளாவது வாசல மிச்சா. பாட்டி நான் சொல்றதை கேளு. அவ என்ன மாதிரியே கிராப் வச்சிருப்பான். என்ன பர்சனாலிட்டி தெரியுமா? செருப்படுத்து தலதலையா போட்டுடுவேன். அப்படி எவ்வளவு இங்க வந்தா? அவ ஜாக்கெட்டே போட மாட்டாமா. முழங்கால் தெரிய அளவுக்கு ஒரே ஒரு கவர்மெண்ட் தான் போட்டிருப்பான். சுண்டுனா ரத்தம் வரும். வெள்ளக்கார பொண்ணு. என்ன கலர் தெரியுமா? கட்டையில போறனே இந்த குண்டான தூக்கி உன் தலையில போட்டுடுவேன். அங்க என்ன கடவுடன் கத்திட்டு உட்காந்துருக்க நீ? வந்து இவன் நீ என்னடா சேர்ந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? இல்ல காலையில ஒரு ஆள் நெஞ்சு வலின்னு வந்தான். நீங்க இல்லன்னு சொன்னேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 5 ரூபாய் வாங்கிட்டு ஏதோ மாத்திரை எடுத்து கொடுத்தாங்க. அதை கேட்கங்காட்டி 2 பேரும் சேர்ந்து இப்ப என்ன திட்டுறாங்க? வேணும் இல்லடா, அவன் போய் சொல்றான். பாய திறக்காது. எத்தனை தரம் சொல்லியிருக்கேன் இது மாதிரி தப்பண்ணாதுன்னு. என்னங்க இந்த மாதிரி காசை வாங்கிட்டு கண்டவங்களுக்கு மாத்திரை கொடுக்கறது போல நீயே மருந்து திருட்டு உசுர விடாம அவன் போய் சொல்றாங்க. பாய முடியும். 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறத மாதிரி பிட்டாரி கோல் சில மாதிரி. ஏ கழுவி இந்த பாரு, இன்னமே மருந்து மாத்திரைன்னு எப்பாவது வாய திறந்த இந்த சுருக்கு பையாலே உன்னை சுருக்கு போட்டுருவான். அதுல காசு இருக்குது. காசு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். பாய முடியும். கழுது என்னாப்புல ஊதுபத்தியா கட்டோட கொளுத்தி வச்சுட்டாப்புல இருக்கு. அந்த கடை பூ மொத்தமும் தலையில தான் இருக்கு. பால் சாப்பிடுங்க. என்ன மச்சான் முத்து முத்தா வேர்க்குது? என்ன மச்சான் மறுபடியும் நெஞ்சு வலிக்குதா? ஆமாப்ல. இப்படித்தான் அடிக்கடி வருமா? ஆமாப்ல. வாங்க வைத்தியர் வீட்டுக்கு போவோம். வேண்டாம்ல, நாளைக்கு பட்டணத்துக்கு போய் நல்ல படிச்ச டாக்டரா பார்க்கலாம். ரொம்ப வலிக்குதா மச்சான்? இல்ல பிள்ளை, கொஞ்ச நேரம் தூங்கினா சரியா போயிடும். அப்ப படுத்துக்கங்க.
உட்காருங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? இருங்க. டாக்டரையா, அவருக்கு குணமாயிடுங்களா? இது ஒரு பெக்யூலியர் கேஸ். இந்த கேஸ் கியூர் ஆகும்னு கேரண்டியா சொல்ல முடியாது. நான் எழுதி கொடுத்திருக்கிற மருந்தை அவர் தவறாம சாப்பிட்டுட்டு வந்தா குணமானாலும் ஆகலாம். அவருக்கு என்னங்க டாக்டரையா? கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு காளை அடக்கும் போது அவருக்கு பலமா அடிபட்டிருக்கு. சரியா வைத்தியம் பார்க்காதனால அவருடைய உயிர்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு.